தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை மாநில துணைத் தலைவரும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவருமான புரசை ஜே வின்சென்ட் அவர்களின் மூத்த சகோதரரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பேச்சாளருமான புரசை அற்புதநாதன் அவர்களின் 16ஆம் நாள் பட திறப்பு விழா ஓட்டேரி சாலை மாநகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் MMDA கோபி அவர்கள் கலந்து கொண்டு புரசை அற்புதநாதன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நினைவு கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்சி துறை மாநில துணைத் தலைவர் நிலவன், மாநில செயலாளர் அயன்புரம் சரவணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சஞ்சய், வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் ஹேம்நாத், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர், எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் தினேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் 99வது வட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆறுமுகம், தமிழ்பாபு, தமிழக வெற்றிக் கழகத்தின் 99வது வட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் திடீர் நகர் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் பொதுநல மன்ற நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அருமைநாதன் என்கிற புரசைநாதன் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஒரு முன்னோடியாக அந்த காலத்திலிருந்து சிறப்பாக இன்றைக்கு பேச்சு திருமுனை கூட்டங்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார் என்று நம்முடைய சஞ்சய் அவர்கள் கூறினார்கள். அதே போல அவருடைய அருமை சகோதரர் வின்சென்ட் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய இறந்தது எங்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கே நாங்கள் அஞ்சலி செலுத்தியிருப்போம். ஆனால் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல இரக்க குணமுள்ளவர்கள் தான். அதனால் அவருடைய மரணத்தை நாங்கள் இன்றைக்கு ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கும் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ளவர்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. இத்தனை ஆண்டு காலம் என்ன ஒரு காரியத்தையும் சந்திக்காமல் இன்றைக்கு அவர்கள் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் என்றால் அதனால்தான் இங்கே 25 பேர்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். என்றைக்கும் காங்கிரஸ் கட்சியும் அழியாது. அவருடைய மறைவு இன்றைக்கு இல்லை என்றாலும் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் இருக்கும். அதே போல இங்க அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருப்போம். நாங்கள் காங்கிரஸ் குடும்பம் மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இன்றைக்கு இறந்தவரும். அதே போல வின்சென்ட் அவர் எப்பொழுதுமே ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக எப்பொழுதும் ஒரு துடிப்போடு இருப்பார். அதனால் இந்த குடும்பத்தில் அனைவரும் நாங்களும் ஒன்று என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.